சென்னையில் நேற்று நகைப்பறிப்பில் ஈடுபட்ட மகாராஷ்டிர மாநில கொள்ளையன் ஜாஃபர் இன்று அதிகாலை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் அது தொடர்பான விளக்கத்தை அளிக்கிறார் சென்னை காவல் ஆணையர் அருண். வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் அவனை ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சோம். அப்போ வந்து வாங்க இல்லை, அப்போ தான் வந்து வாங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒன்று, ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சிருந்தான், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இல்ல, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்ல, ஒருத்தர் அட்வான்ஸா வந்து சில ஏற்பாடுகளை இங்க செய்யறான். பைக் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்க திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு. அதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தர் வந்து மிட் நைட் வரான், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்தர் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி. உட்காருங்க. 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துட்டு போறானுங்க. அதான் சொன்ன, நீங்க கவனிக்கல. அதாவது அது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 பேர் இல்ல, விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங். அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும்.
அந்த கேங்கோட அதெல்லாம் ஒரே நெட்வொர்க் தான் சார்? இல்லை, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களும் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க. செயின் பறிப்பு, கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்துருக்கு. வரக்கூடிய நபர்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரெயின்ல வருவாங்க, ஃபிளைட்ல போறது ஏற்கனவே இங்க நடந்திருக்கு. இப்போ இதுல என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் வந்து தாம்பரத்துல ஒரு கேஸ் இன்வால்வ் சொல்றாங்க. அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்ட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு முதல் முறையா வந்திருக்காங்க. நீங்க மாத்திரம் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்ல, அந்த 3 பேர் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இல்லையா. இப்ப அந்த ஓங்கோல்ல பிடிச்ச குற்றவாளி இப்ப வந்துட்டு இருக்கிறான். இன்னும் கூடிய இதுல நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் சென்னைக்கு. அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு. மீதி 2 பேர்ட்டையும் பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதான் செக் பண்ணுவோம். அது தெரியல, ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் என்னமோ எல்லாமே ரெக்கார்டு. இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும் போது கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சுதான் இவங்களோட ஐடென்டிட்டில நிறைய இது பண்ணோம். இதுல கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் பிடிச்சோம். எவ்வளவு கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். இந்த விசாரணையில மேலும் வந்து ஈரானியன் கொள்ளைகள் தொடர்பு ஸ்பெஷல் டீம் ஏதாவது கண்டிப்பா போவோம். ஆமா, ஸ்பெஷல் டீம் கண்டிப்பா போவோம். மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங்கு, 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான்னு செக் பண்ணி. இந்த கேஸுக்கு சவுத் ஜோன்ல வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினா ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்ததான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே. அவங்கவுங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் அதான் வரிசையில் இருந்தான். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாரு காயம்? அவன்கிட்ட ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதில் சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேர்ல 2 பேர் மும்பை பேஸ்ட், இன்னொருத்தர் வந்து பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறுறான். இன்னொருத்தன் மும்பை போகிறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம்.